பேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உங்களை வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். சாரை வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி அது யார் அது பாரிவேல்ஸ் கரெக்டா இன்னைக்கு உதயம் லேட்டானு என் மேலேயே கமெண்ட் போட்டுட்டு இருக்காரு சார் அவரு. ஓகே நானும் லேட்டா லேட் தான். ஓகே கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் சார். வணக்கம் சார். டக்குனு கமெண்ட் பார்த்துட்டேன். அதுல ஐசன் பெயர் தப்புன்னு ஒண்ணு படிச்சோட குபீர் வந்துருச்சு. ஐ வெரி சாரி. வெல்கம் டு பிக் பாஸ் வித் பேட்மேன் அண்ட் பேட்மேன் தக் லைஃப் ஜெய் சுல்தான். சார் நீங்க எனக்கு ஒரு டைரி மில்க் 5 ரூபீஸ் சாக்லேட் இல்ல 10 ரூபீஸ் சாக்லேட் ஒன்று வாங்கி தரணும். ஏன் உனக்கு ஏதாவது பர்த்டே கித்ரே? சேம் பிஞ்ச் எல்லோ கலர். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஓ திஸ் இஸ் கால் எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ. எஸ் சார். ஏற்கனவே நம்மள அப்படிதான் சொல்ல போறாங்க. ஓகே சார். ஸோ இன்னைக்கு ஷோல அதாவது இந்த வருஷம் இந்த சீசன்ல நிறைய வாட்டி பஞ்சாயத்துல நாரி போன அதே ஒரு விஷயம். ஒன்னையாவது பரவாயில்ல டட்டினாங்க. என்னையெல்லாம் நான் மணி ஹீஸ்ட்ல வர பேங்க் கொள்ளையதான் அடிக்கலன்னா மிச்சம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஜாக்கிரதையாக இருங்க, ரவீந்தர் கருப்பு குல்லாவில் இந்த உடம்பை மறைக்க முடியாமல் வைத்து உங்கள் வீட்டில் இருக்கும் படத்தை பகுதியிலிருந்து பிடுங்கி விடுவார் அப்படின்னா. சரி போ. இல்ல சார், எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, உங்களையாவது இப்போ சரி சார் என்னையும் பிஆர்னு சொல்றாங்க, உங்களையும் பிஆர்னு சொல்றாங்க. உங்களை பிஆர்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குது. என்ன 3 வருஷமா இல்ல சார். ஐயோ அப்படி லாஜிக் இருக்குன்ற. நீங்களாவது ஒரு செலிபிரிட்டி, ஒரு ரிவ்யூவர், அப்படி அந்த லாஜிக் படி பார்த்தா உங்களை கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. வாங்கியிருக்க கூடும் அப்படின்னு வச்சுப்போம். நான் 3 வருஷமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். இவங்களும் என்ன பிஆர்னு சொல்றாங்க. என்ன யாரும் அப்ரோச் கூட பண்ணலங்கிறதே எனக்கு மிகப்பெரிய அசிங்கமா இருக்கு. இது எப்படி மாட்டிக்கிட்டோம் பங்கு, நம்ம பங்கமா மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு டாஸ்க்ல நான் சொன்னல, அவன் சொல்லிடுவான்டா கமருதீன் கிட்ட பேசாத. கமருதீன் பயந்ததே உங்க மக்களே. நாங்க 2 பேரும் ஒத்துக்கிறோம். ஐயா 2 லட்சத்துல 1 லட்சம் அவனும் 1 லட்சம் நானும் வாங்கிட்டோம். ஆனா என்னன்னா நாங்க வாங்கினது பொண்டாட்டிக்காக, சாரி பார்வதிக்காக தான். அது என்ன விஷயம் ஆகி போச்சுன்னா, இப்ப நாங்க எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதாங்க ஐயா, வேற ஒண்ணு இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சது கமருதீன் கொடுத்துட்டு போனது 45,000 ரூபாய் தாங்க. இவன் சொல்லலாம் 2 லட்சம் ரூபாய். அவன் சொல்றான். இருறா வரேன் சார். இருங்க சார். நீங்க பாட்டு விளையாட்டு. நான் மக்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க வினோத் உள்ள ஒண்ணு சொன்னார்ல, சத்தியமா என் நிலைமையும் அதேதான். லட்சம் எல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இவருதான் சும்மா சொல்றாரு. லட்சம் எல்லாம் பணக்காரன் கிட்ட தானே இருக்கும்னு சந்தானம் சொல்றப்ப இன்னொன்னு தெரியுமா, அரோராக்கு கூட பிஆர் இருக்கு தெரியுமா சார்? அதான் இன்னைக்கு எல்லாருமே இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களே. சாண்ட்ரா சொல்றான் அரோரா பிஆர் யாருன்னு சொல்றான். நான் சொல்லிட்டா வேணாம் சார், அததான் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு ஸ்னைப்பர் போட்டுட்டு இருக்காரு கமெண்ட்ல. ஏய் நான் சொன்ன நீ யாரையோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் உங்க மாமா பையனை சொல்றேன்டா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஐயோ அரோராவோட பிஆர் அவங்க மாமா பையன். சரியா? ஓகே ஓகே. நீ சீரியஸா பேச வச்சு சார் நான் முதல்ல என்னோட கிளியர் பண்ணிக்கிறேன் சார். என்ன அவங்களுக்கே தெரியும் எனக்கு யாரும் பிஆர் வரமாட்டான். அதே மாதிரி ஒரு 2 பேர் எனக்கும் பிஆர் இருப்பாங்க நம்புறீங்க பாத்தீங்களா? இது பரவாயில்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இன்னொரு என்னோட முன்னாடி கம்பெனில பண்ணும்போது 1 லேக் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வாங்கல. ஆனா எனக்கு சந்தோஷமா இருந்தது. என்ன அவ்வளவு பெருமையா சொல்றாங்களே. எனக்கு என்ன தெரியுமாடா, இவங்க எல்லாம் போகும்போது அப்ரோச் பண்ண பிஆர் ஏன்டா நான் உள்ள போகும்போது அப்ரோச் பண்ணல நீங்க நினைக்காதீங்க. எனக்கு பண்ணாரு. எனக்கு அவர் பக்காவா பண்ணாரு. வாங்கின பேமெண்ட்டுக்கு தெளிவா பண்ணாரு. நான் சொன்னது பொய்யா இருந்தா, நான் போயிருந்தப்போ ஒரு சீசன்ல இந்த சொசைட்டியோடைய பாதுகாவலன் சூப்பர்மேன் நீ வேணா பாரு. அந்த பாதுகாப்பு படைத்தலைவன் என்ன பண்ணிருப்பான்னா, நான் உள்ள போய் பண்ணதுல ஒரு நெகட்டிவ் கூட இல்லாம பேசிருப்பான். பாரு, பேமெண்ட் சுத்தமா வேலை பார்க்கணும்னா, தொழில் சுத்தம்னா அங்க இருக்கணும். இந்த தடவை யாரு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நான் கொடுத்து நான் எப்படி ஐயா நான் எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாதுங்கயா. போன தடவை நான் உள்ள போயிருந்தப்போ ஒருத்தர் எனக்காக பேசினாரு. ரஞ்சித் பிராங்க்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எனக்காக. நீ வேற பேமெண்ட் கரெக்டா இருந்ததுன்னா, இப்ப அவங்க சொந்தத்துல யாரோ மாமா பையன் தான் பேசியிருக்கா போல் இருக்கா. அதெல்லாம் கரெக்டா பேசுவாப்ல. எல்லாருக்கும் ஒரு சொந்தக்காரர் இருக்கான். பட் ஓகே சார், ஜென்ரலா நான் ஒண்ணு கேட்கறேன். முதல்ல இந்த கேள்வி கேட்டு அப்புறம் நீங்க ஷோக்குள்ள போயிடலாம். பார்வதி ஒண்ணு சொன்னாங்க, இந்த கோயில சுத்தி சின்ன பூக்கடை வர மாதிரி பிக் பாஸை சுத்தி நீங்க இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட் வந்துருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து பிஆர் வைக்கிறது கரெக்டுங்கிறாங்க, சில பேர் பிஆர் வைக்கிறது தப்புங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ்குள்ள ஒரு கண்டஸ்டண்டா போற ஒருத்தருக்கு
ஜென்யூனா உள்ள போகணுங்கிறீங்களா இல்ல பிஆர் ஒண்ணு பேசிக்கான ஒர்க் ஒண்ணு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சீசன் வரைக்கும் பிஆர்ன்ற ஒரு கண்டென்ட்டே பேசாம பிஆர்ன்ற ஒரு அந்த அந்த வால்யூம் ஆஃப் டிஜிட்டல் நாய்ஸ்க்கான அர்த்தமே இல்லாம இருந்தத அந்த வணிகத்தையும் இந்த டிவி ஷோ தான் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஆக்சுவலா ஓகே இத வந்து நம்ம போன சீசன்ல டாஸ்க் மாதிரியே கொண்டு வந்துருவோம். அதுலதான் ஒரு பெரிய யுத்த காண்டமும் நடந்தது. என்னது பிஆரா, எங்களுக்கே பிஆரா அப்படின்ற மாதிரி அது ஒரு வச்சு அதுல ஒரு பெரிய லெவல்ல வாக்குவாதமே நடந்துச்சு. இன்ஃபேக்ட் நாங்க அப்பதான் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகுறோம். ரீஎன்ட்ரி ஆகிற அந்த வாரத்துக்கு முன்னாடி நான் அந்த வாரத்தோடைய திங்கக்கிழமைன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை எடுத்த எபிசோட்ல மார்னிங் டாஸ்கே இப்ப வந்து அந்த பிஆர் டாஸ்க் தான். சரியா? அதுல நாங்க சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு சுனிதா பேச, சௌந்தர்யா கண்ணீர் விட வந்துருவாரே பிக் பாஸ் கூட்டிட்டு போய் அப்படிலாம் எல்லா சீனா அங்க நடந்தது. உடனே வெளியில வந்தாலும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு. அவ்வளவுதான், அடிச்சு தள்ளிட்டா மக்கள். கதற விட்ட சௌந்தர்யாவை கொதறி தின்ன மக்கள் அப்படின்ற மாதிரி சீன் முடிச்சுட்டாங்க எல்லாரையும். அப்படி ஆக்சுவலா சொன்னோம்னா பிஆர் அப்படின்றது நம்ம செஞ்ச நம்ம முதல்ல நமக்குன்னு பிடித்த ஒரு கூட்டம்டா. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நடிகராவோ இல்ல ஏதாவோ இருந்தா அந்தந்த நடிகர்களுக்கோ அந்தந்த பிரபலங்களுக்கோ அவங்களுக்கான ஒரிஜினல் ஃபேன் ஃபாலோயர்ஸா ஒரு பேஜை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயர்ஸ். அந்த ஃபேன் ஃபாலோயர்ஸ்க்கு ஒரு 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 மாதிரி நான் உங்களுடைய பேஜை ஹேண்டில் பண்றேன், உங்களுக்கான நீங்க இருக்க உங்களை வந்து ஹைலைட் பண்ணி மக்கள் ஓட்டு போடுறதுக்கு எடுத்துட்டு வந்து அவங்க ஃப்ரண்ட் அண்ட் ஃபேஸ்ல வைக்கிறேன், ஓட் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ற ஒரு ஆஸ்பெக்டா தான் இந்த டிஜிட்டல் மீடியம்ல வந்து பிஆர்ன்ற ஒரு நீட் இருந்தது. ஆனா ஒரு பிஆர் மீடியம் வந்து ஓட்டுக்கு டிஜிட்டல் கன்வெர்ட் அப்படின்ற அந்த கிரவுண்டை தாண்டி டிவின்ற மாஸ் மீடியம் ரீச் பண்ணவே முடியாது. சரியா? சோ ஒரு பிஆரால டிவியை கண்ட்ரோல் பண்ண முடியாத போது ஒரு பிஆரால டிஜிட்டல் கண்ட்ரோல் போட ஐ மீன் ஒரு போன் ஆர் ஒரு மொபைல் கண்ட்ரோல் எவ்வளவு பெருசா பண்ண முடியும்? நீ எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் நீ போன்ல பார்க்கக்கூடிய அந்த அந்த கன்வென்ஷனல் கிரௌடுக்கு கன்வெர்டர் தான். டிவி கிரௌடுன்ற ஒரு மாஸ் கிரௌட் இருக்கு, அதுக்கு என்ன பிஆர் பண்றீங்க நீங்க? பண்ண முடியாது. சோ இந்த பிஆர்ன்றது அடிப்படையா யார் நாய்ஸ யாரை விட யார் ஃபேன்ஸ ரெண்டு ஃபேன் கிளப்பா பிரிச்சு விடுவாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்கும். அந்த ரெண்டு பேர்ல ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இன்னொரு பர்டிகுலர் பர்சனோட ஃபேண்டம் காலி பண்றது. இப்ப இந்த சீசன்ல எப்படி நடக்குதுன்னா, சீசனே டாக்ஸிக்ல நடக்கிறதுனால ஒரு பிளேயரை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு பிஆர் தேவைப்படல, இன்னொரு பிளேயரை அடிச்சு ஆடுறதுக்கு தேவைப்படுதுன்னு அந்த மாதிரியான பிஆர் ஒர்க் தான் பயங்கரமா நடக்குது. சோ இந்த வேலை வினோத்துக்கு பொலிட்டிக்கல் பிஆர், இவங்களுக்கு பார்வதிக்கு வந்து மீடியா பிஆர், இவங்களுக்கு இந்த பிஆர் அந்த பிஆர். ஆனா எந்த பிஆராலையும் ஒரு விஷயத்த பிஆரால ஹெல்ப் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள தக்க வைக்கிறதுக்கு எந்த பிஆருக்குமே அங்க கெப்பாசிட்டி கிடையாது.